பனித்திட்டு கடல் முகத்வாரத்தில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அருகே உள்ள கிருமாம்பாக்கம் அம்பேத்கர் நகரை சேர்ந்த தமிழரசன் உமாபதி தம்பதியின் இளைய மகன் சபரீஸ்வரன் அப்பகுதியில் உள்ள பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இவர் நேற்று தனது நண்பர்கள் 5 பேருடன் பனித்திட்டு கடல் முகத்வார பகுதிக்கு சென்று குளித்துள்ளார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக சபரீஸ்வரன் கடலில் மூழ்கி மாயமானார். இதையடுத்து சுமார் 3 மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பிறகு சபரீஸ்வரனை சடலமாக தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். தொடர்ந்து அவரது சடலம் உடற்கூறாய்விற்காக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதுகுறித்து பாகூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் பல்வேறு காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு நாளில் பொதுமக்களின் புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹேவில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் இன்று மக்கள் குறை தீர்வு நாள் கூட்டம் நடைபெற்றது. குறிப்பாக மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் டிஜிபி சத்யசுந்தரம் தலைமையில் எஸ்பி வீரவல்லபன் மற்றும் வடக்கு பிரிவு ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுத்தனர். இதேபோல காரைக்கால், மாஹே, மங்கலம், தவளக்குப்பம் சைபர் கிரைம் காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் நடைபெற்றது. இன்று நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 275 பொதுமக்கள் கலந்து கொண்டு புகார் அளித்தனர். பெரும்பாலான புகார்களுக்கு அந்த இடத்திலேயே தீர்வு காணப்பட்டது. நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைவில் தீர்வு காண காவல் நிலைய அதிகாரிகளுக்கு உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டனர். புதுச்சேரி அடுத்த சர்வதேச நகரமான ஆரோவில்லில் உரிய அனுமதியின்றி செம்மண் எடுத்த வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த சர்வதேச நகரமான ஆரோவில் அமைந்துள்ளது. சுமார் 3500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஆரோவில்லில் பெரும்பாலும் செம்மண் காடுகள் நிறைந்துள்ளன. இந்த நிலையில் ஆரோவில்லில் உள்ள மாத்ரி மந்திர் அருகே உரிய அனுமதியின்றி ஆரோவில் நிர்வாகம் செம்மண் எடுப்பதாக வருவாய்த்துறை மற்றும் ஆரோவில் காவல் நிலையத்திற்கு தகவல் வந்தது. இதையடுத்து வருவாய்த்துறையினர் மற்றும் ஆரோவில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சோதனை செய்ததில் அவர்கள் உரிய ஆவணமின்றி செம்மண் எடுத்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து மண் அள்ள பயன்படுத்திய டிராக்டர் மற்றும் ஜேசிபி இயந்திரத்தை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆரோவில்லில் சாலை அமைக்க மரங்கள் வெட்டப்பட்ட விவகாரம் பூதாகரமான நிலையில் தற்பொழுது ஆரோவில் நிர்வாகத்தினர் செம்மண் எடுத்த சம்பவம் ஆரோவில் வாசிகள் மற்றும் உள்ளூர் பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அனைத்து மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு இயக்கத்தின் சார்பில் சட்டசபை கூட்டத்தொடரில் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி மாநில கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி அனைத்து மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு இயக்கத்தின் சார்பில் சுதேசி மில் அருகில் சட்டசபை கூட்டத்தொடரில் மொத்த நிதியில் மாற்றுத்திறனாளிகளின் வளர்ச்சிக்காக 5% நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று தனி நல வாரியம் அல்லது தனி ஆணையம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மாநில கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கத்தை இயக்கத்தின் மாநில தலைவர் கார்த்திகேயன் வாழ்த்துரை வழங்கி துவக்கி வைத்தார். மாநில பொதுச் செயலாளர் சண்முகம் தலைமை தாங்கினார். மாநில துணைத் தலைவர் குமார், மாநில துணை செயலாளர் ரவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி சட்டப்பணிகள் ஆணையத்தின் வழக்கறிஞர் புரட்சிக்குமார் ரோடின், புதுச்சேரி ஓர்டர்ஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனர் கிருஷ்ணராஜ், புதுச்சேரி பல்நோக்கு சேவா சங்க ஒருங்கிணைப்பாளர் சூடாமணி ஆகியோர் கோரிக்கைகள் குறித்து விளக்கி உரையாற்றினர். புதுச்சேரி தொழிலாளர் துறை மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் லாஸ்பேட்டை பெண்கள் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவர்கள் பயன்பெற்றனர். புதுச்சேரி தொழிலாளர் துறை மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பெண்கள் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் SSLC, HSC, ITI, டிப்ளமோ, UG, PG டிகிரி, இன்ஜினியரிங் படிப்பு முடித்தவர்கள் பங்கேற்றனர். இதில் 40க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று 2000க்கும் மேற்பட்ட வேலையிடங்களை பூர்த்தி செய்தனர். இதில் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் படிப்பை முடித்த மாணவர்கள் வருகை தந்து தங்களது படிப்புக்கேற்ப வேலைகளை தேர்ந்தெடுத்தனர். இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி தொழிலாளர் துறை மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் செய்யப்பட்டிருந்தது. புதுச்சேரி மாசி மகத்தை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற வெள்ளாளர் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நந்திகேஸ்வரர் ஆலய சுவாமி ஞானரத திருவீதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரி வைத்திக்குப்பம் பகுதியில் நேற்று மாசிமகத்தில் 100க்கும் மேற்பட்ட கோவில்களில் இருந்து உற்சவர்கள் பங்கேற்று மாலை கோவிலுக்கு திரும்பினர். இதில் விசேஷமாக புதுச்சேரி வெள்ளாளர் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நந்திகேஸ்வரர் மாசிமகத்தில் 1913ஆம் ஆண்டிற்கு முன்பிருந்து பங்கேற்று திரும்பும் பொழுது ஞான ரதத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வருவது பிரசித்தி பெற்றது என்பதால் விசாகப்பட்டினம் ஸ்ரீ சித்த புவனேஸ்வரி பீடாதிபதி ராமானந்த பாரதி சுவாமிகள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டு சென்றார். தொடர்ந்து திருவீதி உலாவில் எழுந்தருளிய நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் 8 பேர் என்றும் மர்ம நபர்கள் இணைய வழியில் 2,37,000 ரூபாயை நூதனமாக மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் தெருவை சேர்ந்தவர் சுந்தரி. இவரது கைபேசியில் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் அவரது உறவினர் போல உதவியை கோரியுள்ளனர். இதனை நம்பிய சுந்தரி 80,000 ரூபாயை அனுப்பியுள்ளார். அதன் பிறகே அவர் மோசடி நபர்களுக்கு பணம் அனுப்பியதை அறிந்து இணைய வழி குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். இதேபோல் புதுச்சேரி பிரபல ஆசிரமத்தை சேர்ந்தவர் கிரண். இவரிடம் மர்ம நபர்கள் இணைய வழியில் 19,000 ரூபாயை மோசடி செய்துள்ளனர். புதுச்சேரி எல்லையம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் அமீர். இவர் மர்ம நபர்கள் ஏற்படுத்திய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்துள்ளார். அதன்படி பங்கு சந்தையில் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் கிடைக்கும் என மர்ம நபர்கள் கூறியதை நம்பி பல தவணைகளாக 73,000 ரூபாயை செலுத்தி ஏமாற்றப்பட்டுள்ளார். அதேபோல புதுச்சேரி சண்முகாபுரத்தை சேர்ந்த மல்லிகாவிடம் 20,000 ரூபாயும், காரைக்கால் கோகுல கிருஷ்ணனிடம் 28,000 ரூபாயும், சுரேந்தர் என்பவரிடம் 6,000 ரூபாயும், ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த சதீஷ்குமாரிடம் 6,000 ரூபாயும், கோபாலன் கடை பகுதியை சேர்ந்த கிறிஸ்டோபரிடம் 5,000 ரூபாய் என மொத்தம் 8 பேரிடம் 1,94,000 ரூபாய் பணத்தை இணையவழி மோசடிக்காரர்கள் ஏமாற்றியுள்ளனர். மோசடி செய்தவர்கள் குறித்து புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுவை மாநிலத்தில் போக்குவரத்து துறை இளநிலை பொறியாளர், மோட்டார் வாகன ஆய்வாளர் ஆகிய பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரி தேர்வு மையத்தில் நாளை நடைபெறுகிறது. புதுவை பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி பங்கஜ்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை போக்குவரத்து துறையில் இளநிலை பொறியாளர், மோட்டார் வாகன ஆய்வாளர் ஆகிய பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு நாளை நடைபெறுகிறது. தேர்வுக்காக பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி வளாகத்தில் தேர்வு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. தேர்வின் முதல் தாள் காலை 10 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், தேர்வின் 2ஆம் தாள் பிற்பகல் 2:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரையில் நடைபெறும். தேர்வுக்காக 284 பேருக்கு அழைப்பு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தேர்வர்கள் நுழைவுச்சீட்டு அவசியம் கொண்டு வர வேண்டும். தேர்வர்கள் வண்ண பால் பாயிண்ட் பேனா மட்டுமே கொண்டு வர வேண்டும். கைப்பைகள், கைபேசி உள்ளிட்டவை தேர்வு மையத்துக்குள் அனுமதிக்கப்பட மாட்டாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சுவாமி தரிசனம் செய்தார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் தேவஸ்தானம் அமைந்துள்ளது. இங்கு சனி பகவான் தனி சந்நிதி கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இவ்வாலயத்திற்கு சனிக்கிழமை தோறும் ஏராளமான பக்தர்கள் நலன்குளத்தில் நீராடி சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து செல்கின்றனர். இந்த நிலையில் இன்று சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தனது குடும்பத்துடன் வந்து சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் அவரை மாவட்ட பாஜகவினர் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து விநாயகர், முருகன், சிவன், அம்பாள் உள்ளிட்ட சந்நிதிகளில் தரிசனம் செய்த பின்னர் பிரசித்தி பெற்ற சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தார். அப்பொழுது சனீஸ்வர பகவானுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தனர். மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் நடைபெற்ற திண்டிவனம் நல்லிய கோடான் நகர் ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமான் மாசிமக உற்சவர் திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு எம்பெருமானின் அருளை பெற்றனர். புதுச்சேரி அம்பலத்தடையார் மடத்து வீதியில் அமைந்துள்ள வடமுகத்து வகுப்பு செட்டியார் திருமண நிலையத்தில் நடைபெற்ற திண்டிவனம் நல்லிய கோடான் நகர் ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமான் மாசிமக உற்சவர் திருக்கல்யாண வைபவத்தில் ஸ்ரீதேவி, ஸ்ரீ பூமி தேவிக்கு ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் சீர் வரிசையுடன் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது.
நிகழ்ச்சியில் திரளான ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டு எம்பெருமானின் அருளை பெற்றனர். அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு மாலையில் சேஷ வாகனத்தில் திருவீதி உலாவும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திண்டிவனம் நல்லியக்கோடான் நகர் ஸ்ரீ அலர்மேல் மங்கா தாயார் சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் மாசிமக கடல் தீர்த்தவாரி கமிட்டி உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் நிறுவனர் தாதா சாஹேப் கன்சிராம் 91வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தின் சார்பாக அவரது திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. பகுஜன் சமாஜ் கட்சியின் நிறுவனர் தாதா சாஹேப் கன்சிராம் 91வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தின் சார்பாக அவரது திருவுருவப் படத்திற்கு புதுச்சேரி மாநில தலைவர் மூர்த்தி தலைமையில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் சங்கர், மாநில பொதுச் செயலாளர் சுரேஷ்குமார், மாநில துணை பொதுச் செயலாளர் சிறுத்தை செந்தில், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஐயப்பன், நெட்டப்பாக்கம் தொகுதி தலைவர் ராமச்சந்திரன், மங்களம் தொகுதி தலைவர் சகஸ்ராமன், சச்சிதானந்தம், புருஷோத்தமன், மாநில பொதுச் செயலாளர்கள் முருகன், பழனி, மாநில செயலாளர்கள் பாண்டியன், பாண்டியராஜ், முத்துக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் மாசிமக தீர்த்தவாரி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஏற்பாட்டில் பல்வேறு இடங்களில் நீர், மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் 129ஆம் ஆண்டு மாசிமக தீர்த்தவாரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிலையில் முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஏற்பாட்டில் விழாவில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு நீர், மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வஉசி நகர் திமுக சார்பில் ரகுபதி ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன், அவைத்தலைவர் எழிலன் உட்பட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாசிமக தீர்த்தவாரியில் 3 மூதாட்டிகளிடம் 11 சவரன் நகைகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் 129ஆம் ஆண்டு மாசிமக தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருட்டுச் சம்பவங்களை தடுக்க 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி கொண்ட சிலர் திருட்டு கும்பல் 3 மூதாட்டிகளிடம் இருந்து 11 சவரன் செயினை அறுத்து சென்றனர். அவர்கள் அளித்த புகாரின் பேரில் முத்தியால்பேட்டை போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி பேட்டரி இருசக்கர வாகன விற்பனை கடையின் வாசலில் பழுது பார்த்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாகனங்கள் திடீரென தீப்பிடித்து எரிந்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை கருவடிக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் வெங்கடேஷ் என்பவர் பேட்டரி இருசக்கர வாகன விற்பனை மற்றும் சர்வீஸ் செய்யும் கடை நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு சர்வீஸிற்காக வந்த 6 இருசக்கர வாகனம் கடையின் வாசல் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று மாலை 4 மணியளவில் ஒரு பேட்டரி இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிய துவங்கியதை அடுத்து அருகில் இருந்த மற்ற 5 வாகனங்களுக்கும் தீ பரவியது. இதனை பார்த்த கடை ஊழியர்கள் இதுகுறித்து புதுச்சேரி தீயணைப்பு துறைக்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 6 பேட்டரி இருசக்கர வாகனங்கள் தீயில் கருகியது. தொடர்ந்து இந்த விபத்து குறித்து தீயணைப்பு துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் வெயிலின் வெப்பம் தாங்காமல் பேட்டரி வாகனம் தீப்பற்றி எரிந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் போலீசாரும் வேறு யாராவது இருசக்கர வாகனங்களுக்கு தீ வைத்தார்களா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தி வருகின்றனர்.